வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. இல்லைடா மாமா நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு லைவ் முடிச்சுட்டு போனவர் தான். 9 மணிக்கும் சூர்யா லைவ் வரல, 10 மணிக்கும் மாமா வரல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி விசாரித்தவங்களுக்கு முதல்ல நன்றி. ரெண்டாவது 10 மணிக்கு லைவ் வந்தால் சாரி ஈரி துப்பிடுவாங்களோ மாப்பிள்ளைங்க, என்னடா அங்கே போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் நினச்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்துக்கிட்டுனா நான் லைவுக்கு வராமலாம் இல்லை. காசு எனக்கு முக்கியம் இல்லை. காரி துப்புறது நீங்கள் வழக்கம் போல் காரி துப்புவீங்க, தொடச்சிட்டு போகிற ஒரு ஆள் தான் நான், அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஏன் நான் லைட் அங்கே போனேன் அப்படின்ட்டா, அங்கே போகாமல் இங்கே போகலான்னு பார்த்தா உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணலை சுமிங்கிறவ. ஆக்சுவலாக எனக்கு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சரி ரைட்டு RTL லைவ் போட்டோம், அதில் இப்போ கண்ணீர் விட்டு கதறி அழுதான். இதை பார்த்து இறக்கப்பட்டு நம்ம பொண்டாட்டி, அதாவது ஏன் பொண்டாட்டி, சரி எனக்காக ஒரு ஃபோன் போட்டு வந்துருங்க வீட்டுக்கு, உங்கள் வீடு எதுக்குங்க இப்படி கிட்ட உட்காந்துக்கிட்டு இம்சை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிடுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த அம்மா அஜால் குஜாலாக போய் நகை வாங்கிக்கிட்டு வைரம் வாங்கிக்கிட்டு ஏதோ வீடியோ போட்டு அதை மக்கள் முன்னால் காட்டிக்கிட்டு என்னையை வெறுப்பேற்றுறாளா சூர்யா வெறுப்பேற்றுறாளான்னு தெரியலை. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃபோன் கூட வரலை சுமிக்கிட்ட இருந்து. மற்ற எல்லாரும் கூட எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. என் தங்கச்சி பிள்ளைங்க எம்பூட்டோ பேர் ஃபோன் பண்ணீங்க, அண்ணே அழாதீங்கன்னு சொல்லி ஆறுதலாக பேசுனீங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் வர வேண்டிய இடத்துலேருந்து எனக்கு அழைப்பு வரலையே. என்னை கூப்பிட்டு சரி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சுமி கூப்பிடுவான்னு எதிர்பார்த்தேன், கூப்பிடவே இல்லை. சரின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் போயிட்டேன். எங்கே போனேன்? சூர்யா வீட்டுக்கு தான் போனேன் வழக்கம் போல். அவளும் வழக்கம் போல் துணிமணியெல்லாம் எடுத்து பேக்கு மாத்திரை பாக்ஸு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு நீ கிளம்புண்டா. அப்புறம் கிளம்புன்னு சொன்னவ வழக்கம் போல் கார் சாவி எடுத்துகிட்டு போ, 2 வீலரை வச்சுட்டு போண்டா. அப்புறம் நான் சரின்னு சொல்லி வழக்கம் போல் அந்த பைக்கிட்ட தூக்கிட்டு கிளம்ப போனேன். அவள் திருப்பி வழக்கம் போல் என்னை உள்ளே இழுத்து உட்காரு, எனக்கு பைசல் பண்ணிட்டு போ, அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனையை ஆரம்பித்தா வழக்கம் போல். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இதை நான் சொல்கிறது அவகிட்ட பேசுனது அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் பேசுனது ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். நான் அதாவதுங்க, ஒரு அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு தான் ஒருத்தவங்க பிடிச்சி வாழலாம். அது நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை கசப்பானதாக இருக்கலாம், இல்லை இப்போ நிகழ்கால வாழ்க்கை சரி நல்லா அமைச்சுக்கிறணுங்கிறதுக்காகவும் சரி ஒருத்தவங்க மேலே இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு அவங்கள நம்ம வாழ்க்கையில் சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி ஏற்றுக்கிடலாம். ஆனால் தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்த கதையாக என்னையவே மிரட்டல்லையும் உருட்டல்லையும் அப்படியே குளமிரட்டல்லையும் நான் பிளாக்மெயில்லையும் நான் உன்னை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், இல்லை நீ போயிட்டேன்னா நான் அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன், இல்லை நான் வேறு மாதிரி ஏதாவது ஒன்று என்னைய நானே செஞ்சுக்கிருவேன், இப்படி மிரட்டிலாம் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி வாழக்கூடாது. வாழ்க்கையில் வாழவே தகுதி இல்லாத ஒரு உதாரணமான ஒரு ஆளுன்னா யாருன்னா இவளைத்தான் சொல்லலாம். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நான் இவளுக்கு வயசு 39 வயசுங்கிறாள்ல, என் கூட சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது? 6 வருஷம் ஆகுதா? 6 வருஷத்துக்கு முன்னால் அவள் 33 வருஷம் அவள் தனியாக வாழ்ந்திருக்கா. அவங்க அம்மா வளர்த்துருக்கு, புருஷன் கல்யாணம் முடிச்சு புருஷன் கூட இருந்திருக்கா, அவளும் அதுக்கப்புறம் தனிமரமாகவும் வாழ்ந்திருக்கா, பிள்ளைகளை படிக்க வச்சுருக்காங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. 33 வருஷமா நீ என்னத்தை சேமித்து வச்சுருந்த? உன் கழுத்தில் ஒரு நகை இருந்துச்சா, நட்டு இருந்துச்சா, இல்லை உனக்கு ஒரு நல்ல வீடு வாசல் இருந்துச்சா, இல்லை சொத்து சுகம் இருந்துச்சா, இல்லை யாரோட அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் இருந்துச்சா? நீ போன பாதை எப்பேற்பட்ட பாதை? 500க்கும் 1000க்கும் 4 பேர்கிட்ட காலை விரித்து சிங்கப்பூருக்கு போய் துபாய் போய் இன்னும் எங்கெங்கேயோ கத்தாருக்கு போய் என்னென்னமோ பண்ணி எப்படியோ உன் வாழ்க்கை நாசமாக போய் ஒரு நரக வாழ்க்கை தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்த. 33 வருஷமாக நீ என்ன சேமித்து வச்சுருந்த? உனக்குன்னு ஒரு பொருள் இருந்துச்சா, இல்லை ஏதாவது ஒரு நல்லது உள்ளதை நீ சாப்பிட்ருப்பியா? நான் இதை சொல்லி காட்டுறேன்னு சொல்லி யார் என்னை தப்பாக நினைக்காதீங்க. அதாவது என் நிலைமையை நான் சொல்ல வர்றதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொன்னாதான் இந்த காலத்துக்கு சரியாக வரும். நான் ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்மளுக்கு எப்படி வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நம்ம இத்தனை வருஷத்தில் இந்த 6 வருஷத்தில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம், எவ்வளோ நகை நட்டு வாங்கியிருக்கோம், எவ்வளோ ஒரு சாப்பாடு விஷயத்துலையமா இருக்கட்டும், ஒரு கார் வசதியாக இருக்கட்டும், ஒரு 2 வீலராக இருக்கட்டும், எதுவுமே இல்லாமல் ஒரு அனாதையாக நீ வாழ்ந்த. உன் வாழ்க்கையில் நீ இது என்ன சம்பாரிச்சிருந்த? நீ சொல்கிறியே நான் நீ இல்லாமல் இருந்தால் நான் எப்படியோ முன்னேறி போயிருப்பேன்னா, 33 வருஷமாக நீ போன முன்னேற்றம் தான் உலகத்துக்கே தெரியுமே. அது வெட்ட வெளிச்சம். இவ எப்படி வாழ்ந்தவங்கிறது இவ டிக்டாக்ல இருந்து இவளை பார்க்குறவங்களுக்கு தெரியும். இவ எங்கே குடியிருந்தா, இவ பிள்ளை எங்கே படிச்சிச்சு, இவ புருஷனோட கதைகளை பூரா இவ எப்படிலாம் மீடியாக்குள்ளே சொன்னா. நான் சொல்லலை என் வாயால் இவ புருஷன் கெட்டவேன்னு சொல்லி நான் சொல்லலை, இவளாக தான் சொன்னான்.
இவளாதான் வந்து தவறான பாதையில் நான் போனேன், என் புருஷன் என்னைய தள்ளி விட்டுட்டேன், எனக்கு வாழ்க்கை சரியில்லைன்ட்டு வந்தா. அந்த நேரத்தில் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதே ஆவரேஜ் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருந்தேன், அதுக்கப்புறம் 2 வீலர் கன்சல்டிங்காக இருந்தேன், என் குடும்பத்துக்கு சொந்த வீடு வாசல் வாங்கி கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு டிக்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். என் வாழ்க்கை ஒன்றும் ரொம்ப தரம் தாழ்த்து போய் இவளை பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து டிபி நோய் அட்டாக் ஆகி என் குடும்பமே இல்லைன்ட்டுலாம் வரல. என் குடும்பம் என் கூட தான் இருந்துச்சு. அப்போ போய் இவங்க பொண்டாட்டி போய் சரத்து கூடவோ இல்லை ரிப்பாயோ சப்பியோ இல்லை இந்த இப்போ வந்திருக்கானே சுகையில் இவங்க கூட போய் யார் கூடயும் போய் என் பொண்டாட்டி ஒன்றும் வாழ்க்கை நடத்தலை. என் பொண்டாட்டி எனக்கு மாத்திரம் பொண்டாட்டியாக என் வீட்டுக்குள்ளே தான் இருந்தா. என் குடும்பமாக என் பிள்ளைகளோட நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நான் ஒரு கம்பெனிலையும் ஒரு நல்ல ஸ்டேஜில் தான் இருந்தேன். ஆக என் சைடு வந்து எந்த பக்கமுமே வீக்கு கிடையாது. நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தவன் தான் உன்னைய பார்த்தேன். நீ தான் வந்து ரொம்ப தாழ்ந்து போய் பல விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியதே இல்லை, மக்களுக்கே தெரியும். ஆக யாரால யார் வாழ்க்கை பெற்றா, யாரால யார் மனப்பெற்றா, யாரால யார் வந்து இன்னைக்கு சிறப்பான நிலையில் இருக்கா, அப்போ அதை யோசிக்கணும்ல. ஒரு மனுஷன் இப்போ நான் இருக்கேன், என்னைய ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேற்றி விடுறேன், நான் பாட்டுக்கு ஒரு சாதாரண ஒரு ஏழை கூலி தொழிலாளியாக இருக்கேன், என்னை ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து என்னை ராஜாபோகமாக வாழ வைக்கிறாருன்னா அவருக்கு நான் துரோகம் பண்ணுவேனா, இல்லை அவரை போட்டு கொடுமைப்படுத்துவேனா, இல்லை அவரை வந்து எதிர்த்து சண்டை போடுவேனா, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவேனா? அவர் தான் எனக்கு குலசாமி, அவர் தான் எனக்கு தெய்வம். நீங்கள் இல்லைன்னா இந்நேரம் என் வாழ்க்கை சீரழிஞ்சு சின்னாவனமாக போயிருக்கும். ஏன் உன்னை எத்தனையோ விஷயங்களில் அந்த செட்டப் கிளப்பி பெட்ரோல் பிச்சை கோர்த்து விடுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன். எல்லாத்துலேயும் உன்னை நான் தானே கூட இருந்து காப்பாற்றி உன்னைய எங்கிட்டாவது உன்னுடைய ஆபாச படமோ உன்னுடைய புகைப்படமோ நீ தவறான வழிக்கு போனால் அதை வச்சு உன்னை உன் மேலே பழியை போட்டு உன்னைய ஜெயிலுக்கு தள்ளுறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருந்தான். அப்போ அந்த நேரமும் உன் கூட இருந்தவன் நான் தான். உன்னைய வந்து பேச விடாமல் உன்னைய கண்ட்ரோல் பண்ணி உன்னைய காப்பாற்றி அதனால சில பிரச்சனைகளும் எனக்கு வந்துச்சு. நீ போய் தேவையில்லாமல் கிட்டன் கேமரா இருக்குது ரிமோட் என்கிட்ட இருக்குன்னு சொன்னதுனால நான் போய் அதனாலயும் ஜெயில் தண்டனை அனுபவித்தேன். அந்த கேஸ் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆக உன்னால தான் எனக்கு வந்து நட்டம், உன்னால தான் எனக்கு மன உளைச்சல், உன்னால தான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், உன்னால தான் என் குடும்பத்தையும் இழந்து எல்லாம் தவிர்த்து இன்னைக்கு தனிமரமாக நிற்கிறேன். ஆனால் உனக்கு எல்லா வகையிலையும் சம்பாரித்து கொடுத்து உன்னை ராஜபோக வாழ்க்கை வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி வாழ வச்ச ஒருத்தனை தேவையில்லாமல் மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவதூறு பரப்புறது, வாடகை புருஷங்கிறது, அப்புறம் துபாய் மாமாங்கிறது, அப்புறம் ஓரெழுத்துங்கிறது, ஒரிஞ்சுங்கிறது, பைப்பில் தண்ணி வரலங்கிறது, இன்னும் என்னென்ன கேட்க வேண்டிய கேள்வியோ அம்பூட்டு கேள்வியும் கேட்டு என்னை கேவலப்படுத்துகிறேன். சரி போய் தொலை விடு, எதை மீடியாவுக்காக பேசுகிற, என்னை அப்படி பேசினாதான் இவங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக செய்கிறியா இல்லை உண்மையிலேயே பேசுகிறியா, உன் மனசில் உள்ளதெல்லாங்கிறது எனக்கு தெரியாது. சரி என்னையை தான் கழுவி ஊற்றுறேன்னா சரி ரைட்டு விட்டாச்சு. அடுத்த கட்டமாக அங்கே போகிறேன், என் பொண்டாட்டி விஷயத்துக்கு உள்ளே நுழைஞ்சு அவளுக்கு ஆதார் கார்டு அவள் புருஷனே கிடையாது ஆனந்தம் சொல்லி பல வருஷமாக சொல்லி ஓஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட 30 போட்டா இருக்கு, அவன் நிர்வாண படம் இருக்குன்னு சொல்லி ஓஞ்சிட்டேன். இப்போ கடைசியில் அவள் யார் கூட பேசுகிறாளோ அவங்களுக்கும் அவளுக்கும் கள்ளக்காதல், அவள் எல்லாத்தையும் வீடியோ காலில் காட்டுறா, இப்படின்னு சொல்லி என்னையும் அவளையும் பாகுபாடாக கருத்து வேறுபாடாக பிரிச்சிட்டேன். சரி ரைட்டு விடு, இது வரைக்குமாவது போய் தொலையட்டும், ஏன்னா அவளுக்கும் உனக்கும் ஆகாதுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு போகட்டும். என் பிள்ளை என்ன பண்ணாங்க, என் பிள்ளைய விஷயத்துக்கு வர்றேன். பெரிய பையில வந்து தேவையில்லாமல் காசெல்லாம் எடுத்து ஏடிஎம்ல வர்ற கூகுள் பேல பண்ணுற காசை பூரா ஒதுக்குறாரு, காசை பூரா மையன்ட்ட கொடுக்குறாரு. பெரிய மையன் வாங்கி அவன் செமிச்சிடுறான், சின்ன மையன் பேரில் கொடுத்துற. சின்ன மகனையும் கொஞ்சம் நெஞ்சமாக பேசினேன், வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸை பார்க்குறேன், என்னைய குறுகுறுன்னு பார்க்குறேன், இவனை விட்டா 3 புள்ள பெற்றுருவேன், இவனுக்கு நான் தான் காப்பாற்றினேன், என்னென்னமோ பேசி அவனையும் அவனுடைய வாழ்க்கை வந்து அந்த பாண்டிச்சேரி வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை முடிச்சு போனது. நான் அடுத்து அவனுக்கு வந்து பொண்ணு பார்க்குற ஸ்டேஜுக்கு வந்து சரி பழசையெல்லாம் மறந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்ட்டு போனால் அங்கேயும் வந்து நீ அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை கிண்டுற. இது மீடியா ஒரு விஷயத்தை மறக்க வைக்கிறதே பெரு விஷயம். அதை திருப்பி மீடியாவுக்குள்ளே போட்டு திருப்பி பேசி அவனையும் அவமானப்படுத்தி கேவலப்படுத்துகிறேன். அதே மாதிரி பெரிய பையன் அவன் பாட்டு ஒதுங்கி போயிட்டான். இப்போ அவனை வந்து வம்புக்கு இழுக்கிற, புரண்டை இழுக்கிற, அவனுக்கு காசை கொடுக்குறாரு, ரகசியமாக கொடுக்குறாருன்னு சொல்லி அவனையும் ஒரு பிரச்சனைக்குள்ளே கொண்டுட்டு வர்றேன். இன்னும் பாக்கி இருக்கிறவ யார், என் பேரை ஒருத்தன் தான், அவனையும் நான் இப்படி விட்டுக்கிட்டே இருந்தேன்னா அவனையும் உள்ள இழுத்து பேச ஆரம்பிச்சிருவேன். ஆக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லையா? நான் எதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், காசை பூரா இவட்ட கொடுக்கணும், இவகிட்ட அடி வாங்கணும், மிதி வாங்கணும், வாங்கணும், இவ பேசுகிற பேச்சை பூரா சகிச்சுக்கிட்டு போகணும், எனக்கு தேவையே இல்லைன்ட்டு. நேற்று நைட்டு நடந்த பிரச்சனை இதுதான்.
நான் தான் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்கு உண்டானது எல்லா தேவைகளையும் என்கிட்டயே வாங்கிக்கிற. நகை நட்டுலேருந்து, கார் வசதியிலேருந்து, ஏசியிலேருந்து, சாப்பாட்டிலேருந்து எல்லாமே நான் தான் உனக்கு பார்க்குறேன். அப்போ என்னையவே வந்து தரம் தாழ்த்தியும் என்னை அடித்து கொடுமைப்படுத்தி அடிமை வாழ்க்கை வாழணும்னு எனக்கு என்ன அவசியம்? அப்படி உனக்கு நான் ஏன் சம்பாரிச்சு கொடுக்கணும்? இதுக்கு இன்னொரு காரணம், நான் போகாமல் இருக்கிற வீக் பாயிண்ட்டை பயன்படுத்தி தான் இவன் எவ்வளவு பண்ணுறான். என் பொண்டாட்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிறான். இப்போ இந்த சுகைல் பிரச்சனையவே விடுங்களேன். நேற்று நடந்த சம்பவம் உங்களுக்கே தெரியுதுல்ல. நைட் அவ்வளோ தூரம் கண்ணீர் விட்டு இவளுடைய பிரச்சனைனால மன உளைச்சலாம் நான் இருந்தேன்ல. ஒரு வார்த்தை ஃபோனை போட்டு, சரி இங்கே வாங்க, என்னங்க பிரச்சனை, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா, நீங்கள் நிரந்தரமாக கூட எங்கள் கூட வர வேணாம், அவளை அடக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது, நீங்கள் இங்கே வாங்க, எல்லாத்தையும் பேக்குக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்க, உங்களுக்குன்னு சொல்லி மாடி ரூமை ஒதுக்கி வச்சுக்கோங்க, உங்கள் மையம் இருந்த வீடு தானே இப்போ ஃப்ரீயாக தானே கிடக்கு, அதில் கூட இருந்துக்கிட்டு நீங்கள் மாடியிலே வீடியோ போடுங்க, மாடியில் இருக்கிற பாத்ரூமையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அங்கேயே வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்கிறீங்க, நீங்கள் பாத்ரூம் போகணும்னா ஸ்மோக் பண்ணால் தான் நீங்கள் பாத்ரூம் போவேன், அப்போ தான் எனக்கு பாத்ரூம் வருங்கிறீங்க. சரி போங்க, உங்கள் பாடு, நான் ஒதுக்கி தர்றேன், அவளை கொஞ்சம் விட்டு பிடிங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. இங்கே எனக்கு நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், ஒரு ஃபோன் பண்ணலை, ஒரு இது கிடையாது. அடுத்த பிள்ளைங்க ஃபோனை போட்டு, என் தங்கச்சி பிள்ளைங்க, அந்த அடுத்த பிள்ளைங்க நான் சொல்லக்கூடாது, உதாரணத்துக்கு சிக்காத்தங்கை மோகனாவே எடுத்துக்கிறோமே, அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுல, அந்த பிள்ளை என்னை வந்து ஏதோ அப்புறம் எங்கே துப்புறது, இப்போவே நாங்கள் துப்புறோம் அப்படின்னோன்னா நான் கண்டித்தேன், ஏம்மா நீயே இப்படி பேசலாமான்னு. எனக்கு அந்த பிள்ளை யார், ஒட்டா உறவா இல்லை என் கூட பிறந்த ரத்தமா பந்தமா சொந்தமா? என்னுடைய வீடியோவை பார்த்து என் லைவ் மூலியமாக என்னை அண்ணனா ஏற்றுக்கிட்ட ஒரு தங்கச்சி, அந்த பிள்ளைக்கு இருக்கிற ஒரு பாசம் தருங்க. உதாரணத்துக்கு ஒன்றுமே இல்லை, நான் இதை பெருமைக்கு சொல்லலை, உண்மையிலே இந்த மாதிரி தங்கச்சிங்கெல்லாம் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் என்ன சொன்னேன், இந்த நேரம் கூட அந்த பிள்ளை மீடியாவில் அழுதுகிட்டு தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை சொன்னா இல்லையா? கண்டிப்பாக அதே மாதிரி அந்த பிள்ளை எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கு, நல்லா பாருங்க, இங்கே பாருங்க. பாத்தீங்களா சூர்யா மேல என்னமோ ஐயா அது இருக்கட்டும், இந்த இருக்கு, நீங்க சொன்னது உண்மைதான். நான் அழுதுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இனிமேல் அவங்க அழுக்கு வர மாட்டேன். உங்க குடும்ப விஷயத்தை நான் பேசாம தான் இருந்தேன். நான் என்ன சொல்லி காப்பாற்ற போட்டேன். 10 மணில எல்லாரும் காரி துப்புவாங்க அப்படின்னு சொன்னீங்க. 10 மணி வரைக்கும் காத்திருக்கணும், இப்பவே எல்லாம் காரி துப்பி கிழிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். நான் எப்போ உங்களுக்கு கிழிச்சிருக்கேன்? இவ்வளோ குடும்ப விஷயத்தை நான் பேசவே மாட்டேன். லைவ் வரல, என்ன பிளாக் பண்றேன்னு சொன்னா என்ன, பிளாக் பண்ணனா என்ன, எல்லாரும் முன்னாடி சொல்லி என்ன அதிகப்படுத்திட்டீங்களா? எத்தனையோ பேர் சொன்னாங்க சிக்காங்கிற பேரை எடுத்துட்டு உன் பேரை மட்டும் வெயின்னு. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் மாத்தாம இருக்கேன். எத்தனை பேர் சொன்னாங்கன்னு சொன்னா இல்லையா? எத்தனை பேர்த்து நான் திட்டு வாங்கியிருக்கேன், ஆயிட்டா அப்படி இப்படின்னு. இதுக்கு நீங்க பிளாக் பண்ணிருக்கலாம், பரவாயில்ல, இனி நான் வரல. அதுக்காக நான் வேற பக்கம் போய் உங்களை திட்டவும் மாட்டேன். எங்கேயும் போகாம உங்க லைவ் மட்டும் நான் பார்ப்பேன். இதுதான் அங்க உண்மையான பாசம். அந்த பிள்ளை யாரு எனக்கு தெரியுமா? நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு பொண்ணு எனக்காக, என் தங்கச்சி 80 பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து கண்ணீர் விடுறாங்க, அன்னை அழுக மனசு தாங்காமல் எவ்வளோ பேர் அழுகுறாங்க. கட்டின பொண்டாட்டி கூட இருக்கிறவ, இது 25 வருஷம் என் கூட வாழ்ந்தவ, நான் 6 மணி லைவில் அவ்வளோ கண்ணீர் விட்டு அழுதுட்டு நான் போகிறேன். இந்தருங்க ஒரு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அந்த பிள்ளை எவ்வளோ அழுகுது பற்றிங்களா? இதை மாதிரி எத்தனை தங்கச்சிங்க இருக்காங்க தெரியுமா? நான் வண்டியில் போகிறேன், போகிற வழியில் பூரா எனக்கு ஃபோனு, அண்ணே அழாதீங்கண்ணே, நீங்கள் அழுகிறத பார்க்கும்போது எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மீடியாவில் பழக்கத்துக்காக இவ்வளோ பேர் எனக்காக கண்ணீர் விடுற அளவுக்கு இருக்காங்கன்னா, என் கூட இருக்கிற 2 பேர் ஏன் இவ்வளோ தூரம் கேவலமாக இருக்காளுங்கன்னு எனக்கு புரியலை. உடனே சொல்லுவீங்க, சுமி வந்து என்னை வந்து கூப்பிடாமல்ல, உங்களை தான் கூப்பிட்டாங்கல்ல, சிக்காப்பாயின்னு சொல்லி நீங்கள் தானே போகலை அப்படிம்பீங்க. நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், அன்னைக்கு எனக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தினதே சூர்யா தான். நான் போயிட்டேன்னா என்னை நிம்மதியாக விட்டுருவாளா? என்னை 1000 லைவை போட்டு, நேற்றே நீங்கள் பார்த்தீங்க, ஒரு லைவை போட்டுட்டு நான் இப்போவே லைவ் போடுறேன், இப்போவே உன்னை அவமானப்படுத்துகிறேன், கேவலப்படுத்துகிறேன், உன்னை அசிங்கப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மீடியா முன்னால்
ஒரு நிமிஷம் நான் வீட்டுக்கு போகாமல் இருந்திருந்தா லைவ் போட்டு சரக்க போட்டு என்னை தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு என்னை கிழிச்சிருப்பான். எல்லாமே நடந்திருக்கும். எனக்கு ரெண்டு பக்கமே எனக்கு வந்து ஆதரவு இல்லைங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். எனக்கு இவளும் சரியில்லை, அவளும் சரியில்லை. அவளை கூட ஒரு பங்கில் இப்போ இவளை வந்து நான் மொத்தமாக தலை முழுகணும்னா எனக்கு அவள் பக்கம் ஆதரவு வேணும். எனக்கு இருந்த ஒரே ஆதரவு எங்கள் அம்மா. அதுவும் இல்லை. நான் எங்கே போவேன், யாருக்கிட்ட போவேன்? எனக்கு போகிற வயசா இல்லை என் உடம்புல இல்லாத வியாதியா, நான் சாப்பிடாத மாத்திரையா, எல்லா வகையிலையும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு வந்து என்னை பார்த்துக்கிறதுக்கு யாராவது வேணும். அந்த ஒரு சூழ்நிலைக்கு தான் சரி இவ எவ்வளவுதான் கஷ்டம் கொடுத்தாலும் சரி காசு தானே போய் தொலையட்டும், நம்ம கொடுக்குறத கொடுத்துட்டு எங்கிட்ட போய் இந்த ஒரு ஆஸ்பத்திரியில் போய் இருந்தால் கூட ஒரு நர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டோமா, ஒரு டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க மாட்டோமா, ஒரு லாட்ஜில் தங்கினா கூட மாதம் மாதம் நம்ம ஒரு மேன்ஷனாக இருந்தால் கூட பணம் கொடுக்க மாட்டோமா, இல்லை தினசரி லாட்ஜினா கூட 1000 ரூபா 1500 கொடுக்க மாட்டோமா? அப்படி நினச்சிக்கிட்டு சரி ஏதோ இருக்கிற இடத்துல நம்ம பாட்டுக்கு இருப்போம், அவள் ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறான், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவோம் அப்படின்டா ஒரு மனுஷனை ஒரேதான் டார்ச்சர் பண்ணக்கூடாதுல்ல. எனக்குன்னு நான் ஏதாவது சேர்த்துக்கிறேன்னா ஒரு இன்சூரன்ஸ் கூட நான் போடுறது கிடையாது. நான் செத்தா அவ்வளோதான், தூக்கி அப்படியே போட்டு புதைக்க வேண்டியதான். ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கூட எனக்கு கிடையாது. ஒரு சர்ஜரி பண்ணணும்னா கூட அதுக்கு மெடிக்கல் ஸ்டார் இன்சூரன்ஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க, எதுவுமே கிடையாது. நான் என் வாழ்க்கையில் வந்து முடிஞ்சால் முடிஞ்சது தான், அதோடு அவ்வளோதான். நான் ஆண்டவன்ட்ட ஒன்றே ஒன்று வேண்டிக்கிறேன், நான் படுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கிறதோ இல்லை கை கால் விளங்காமையோ இல்லை வந்து வேறு மாதிரி ஏதாவது ஸ்ட்ரோக் வந்தோ அந்த மாதிரி பக்கவாதம் வந்து கிடக்க வேணாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆண்டவன்ட்ட வேண்டுறது படுத்தமா எங்கள் அம்மா எப்படி போச்சு, காலையில் படுத்துச்சு சாயங்காலம் பார்த்தா உயிர் பிரிஞ்சிச்சுல, இதை மாதிரி தான் என் வாழ்க்கையும் போகணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ஆண்ட வேணும், எங்கள் அம்மாவும் எனக்கு அந்த ஒரு இதை கொடுக்கட்டும். நான் உட்காந்துக்கிட்டு யாருக்குமே இன்னும் இந்த என் காதில் வந்து அவ சொல்லுவேன், நான் எவ்வளவோ இப்போ சம்பாரிச்சு கொடுத்தாலும் சம்பாரிச்சு கொடுத்ததெல்லாம் மறந்துடுவாங்க. யாராக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், இந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தான் வீடு வாங்கி கொடுத்தேன், 50 லட்ச ரூபா பெருமான வீடு எழுதி கொடுத்தேன். இன்றைக்கி என்ன இருக்குது உலகம்? பெத்த பிள்ளையாக இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் பணம் கொடுத்தா தான் உலகம். பெத்த பையிலே டிவி காசில் ஒரு 100 ரூபா குறைச்சி கொடுத்தா அதை கூட சொல்லி காட்டுற அளவுக்கு இருக்குது. நான் எவ்வளவோ செய்கிறேன், என் பேரைங்களுக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் கறி மீன் எல்லாம் வாங்கி போடுறேன், நல்லது கொடுத்தது எல்லாம் பார்க்குறேன், தீபாவளிக்கு பார்த்தேன், இப்போ எல்லாத்துக்கும் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் ஒரு டியூ அமௌண்ட்டு 10,600ன்னா 10,500 போட்டால் கூட அந்த 100 ரூபாயை கூட கணக்கு பார்த்து 10,600 போடுங்கிற காலம். அவங்க என்ன நம்மளை வந்து நன்றியோடு இருக்காங்களா? இவ்வளோ பெரிய வீடு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு, ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம தகப்பட்ட கணக்கு பார்க்கலாமே, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைக்கிற பிள்ளையா கிடையாது. அதே விஷயத்தில் அவன் கரெக்டாக இருக்கான். அதே மாதிரி பொண்டாட்டியை எடுத்துக்கோங்க, எல்லா விஷயத்துலையும் காசு கொடுத்தா பலசரக்கு ஜாமான் வாங்கி போட்டா கரிமீன் வாங்கி போட்டால் புருஷன், இல்லைன்னா கிடையாது. அவங்கவுங்களுடைய சந்தோஷத்துக்கு ஆளை பார்த்து தேடி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆக சரி கடைசி கட்டமாக இருக்கிறது இவ தான். இப்போ இவளும் வந்து நம்மளை தினசரி மிரட்டுறது, நானும் வேறு போகிறதுக்கு இடம் இல்லாமல் வழி இல்லாமல் வேறு விதியேன்னு சொல்லி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதே பெத்த தாய் இருந்திருந்தா நேரம் நான் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பாட்டுக்கு பேசாமல் இங்கேயே கூட எல்லாம் சமைச்சு நானே சாப்பிட்டு நானே இருப்பேன். என் தாயோட இருந்திருக்கலாம். எனக்கு தனிமை வந்து ஏதோ ஒன்று நல்லது கெட்டது நடக்கும், அதுக்காக தான் பயந்துக்கிட்டு சரி ரைட்டு நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கே, சின்ன பையலுக்கு அச்சுவுக்கு பேரனுடைய வாழ்க்கை இருக்கே, அவனுக்கு சுண்ணத்து கல்யாணம் ஏதாவது இது ஒரு இதை எதிர்பார்த்து தானே ஒரு மனுஷன் வாழ்வேன். எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம்? சம்பாரித்து நான் எதையாவது சேர்த்துக்கிறேன்னா? நான் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே என் வாழ்க்கையை நான் கொண்டுக்கிட்டு போகிறேன். அதையே புரிஞ்சுக்கிறாம தன் நிலையை மறந்து நான் எப்படி வந்தோம் வாழ்ந்த வாழ்க்கையை மறந்து இன்னைக்கு என்னையவே தினசரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சலை கொடுத்தா எவனுக்கு என்ன தோணும்? நான் இந்த காலைல கூட பாருங்கள், இப்போ கூட இந்த விழுதுகளுக்கு வீடியோ போடலை, ஃபேஸ்புக் வீடியோ போடலை, நைட்டு லைவ் போடலை, 9 மணி லைவ் போடலை, எதுவுமே வேணாம். வெறுத்து போச்சு, வாழ்க்கை வெறுத்து போச்சு. பணங்காசை எதுக்கு கத்தி கத்தி சம்பாரிச்சு நைட்டு இவங்க சொன்ன மாதிரி நான் வந்து அங்கே உட்காந்து லைவ் போட்டால் சும்மா விட்டுருப்பாங்களா? 10 மணிக்கு என்னை காரி துப்பியிருப்பாங்க. எதுக்குடா உனக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு, ஏண்டா மானங்கட்டவனே இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து பேசிட்டு போனேன், என் நிலைமை உணர மாட்டாங்க. எனக்கு இங்கே என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, என் பொண்டாட்டி போய் அங்கே நெக்லஸ் வாங்கவும் வைரத்தில் ஏதோ என்னமோ வாங்கவும் அவள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கா. நான் வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே தனிமையில் இங்கே எங்கள் அம்மா வீட்டில் கொசுக்கடியில் படுத்து கிடக்கணும். அங்கே போனால் அவள் பிரச்சனை, இங்கே போனால் இவள் பிரச்சனை. சரின்னு 10 மணிக்கு லைவ் போட்டால் இவங்க பிரச்சனை, கழுவி ஊற்றி காரி துப்புவானுங்க. எதுக்கு சம்பாதிக்கணும்? இவ்வளவு தூரம் அவமானப்பட்டு சம்பாதிக்கணுமா? எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லித்தான் நான் முடிவு பண்ணேன். நேற்று நைட்டு திருப்பி யோசித்து பார்த்தேன். காலையில் நம்ம சொந்த பிரச்சனைக்காக
நம்மளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற எனது சகோதர சகோதரிகளுக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் எவ்வளவோ பெரிய வீடியோ வரும் அண்ணனை காணமேன்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பீங்கிறதுக்காகத்தான் என் விஷயத்தில் இனிமேல் நான் கரெக்டாக இருப்பேன். சூர்யா கூட சேர்ந்து வீடியோ போட மாட்டேன், லைவ் போட மாட்டேன் அவள் கூட. ரெண்டாவது எனக்குன்னு சொல்லி காலையில் வர்றேன்னா இந்த இப்போ ஒரு வீடியோ போடுறேன்னா மத்தியானம் கமெண்ட் வீடியோ, சாயங்காலம் 6 மணி லைவ், அதோட முடிச்சுக்கிறேன். என் சேனலில் நான் எப்பயும் போடுற அந்த 3 வீடியோ வரும். இனி யார் வந்து சேனல் நடத்தினா என்ன நடத்தாட்டினா என்ன, யார் கூட சேர்ந்து நான் கம்பெனி போட்டு வீடியோ போடுறதா ஐடியா இல்லை. யார் எனக்கு தேவை நீங்கள், உங்களுக்கு தேவை மாமாவுடைய காமெடி, மாமாவோட பேச்சு. நான் இங்கே பேச வரலன்னா பல பேர் வந்து துவைக்கிறது, துணி துவைக்கிறது, அப்புறம் வந்து பாத்திரம் கழுவுறது, பிள்ளைகளுக்கு சமைக்கிறது, இந்த வேலைகள் பொழுதுபோக்கு அந்த 1 மணி நேரம் தான், அது கெட்டு போகுதுங்கிறீங்க. அதுக்காக நான் வந்து உங்களுக்காக டெய்லி வர்றேன். என் வீடியோ இதில் வரும், என் சேனலில் மட்டும்தான் வரும். ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்பில் சிக்கா சூர்யா அஃபீஷியல்லையோ இல்லை இரவு 10 மணி லைவோ நான் வர தயாராக இல்லை. 10 மணி லைவே வந்தாலும் என்னுடைய சேனலில், இந்த சேனலில் தான் நான் இனிமேல் வருவேன். உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். கசப்பு மருந்து கொடுத்தா தான் அவங்களுக்கும் தெரியும். ஆகா நம்ம கூட இருக்கிறவனை நம்ம வந்து இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டோமே, அவமானப்படுத்திட்டோமே, கேவலப்படுத்துகிறோமே, இதனால் வந்து பாவம் இருந்தாலும் இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறானே, நம்ம என்ன நிலைமையில் இருந்தோம், இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்ந்தோம், இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம், இதை உணரணும். உணர்ந்து எனக்கு மதிப்பு கொடுத்தா மட்டும், என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும் இனிமேல் சூர்யா கூட சேர்ந்து வீடியோ போடுவேன். தன்னை உணரணும், நான் செஞ்ச தப்பை உணரணும், என்னை இனிமேல் கஷ்டப்படுத்தக்கூடாது, என்னை கழுவி ஊற்றக்கூடாது. வாடகை புருஷன், வாடகை மாமா, வாடா போடா வெண்ண, விளக்குமாறு எடுத்து அடிக்கிறது, அந்த வேலையே இருக்கக்கூடாது. எனக்கு வேண்டிய மரியாதையை கொடுத்தா இனி உன் கூட தொடர்ந்து உன் கூட வீடியோ போடுவேன், உன் கூட வாழ்வேன். இல்லையா பேரளவுக்கு நீ நானும் ஒரு வீட்டில் இருக்கோம், அவ்வளோதான். நான் அதுக்காக அந்த வீடை விட்டு காலி பண்ணி வரணும்னு அவசியம் மயிரே கிடையாது. ஏன்னா அந்த வீட்டுக்கு எனக்கும் பங்கு இருக்குது. நானும் அட்வான்ஸ் பணம் கொடுத்துருக்கேன், நானும் வாடகையில் பாதி கொடுத்துருக்குறேன், நானும் அந்த வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டுறேன், நானும் அந்த வீட்டுக்கு அரிசி வாங்கி போட்டிருக்கேன். சிலிண்டர் முதற்கொண்டு எல்லாமே ஏன் காசு தான், ஏன் உழைப்பு. அதில் முக்கால்வாசி இல்லை, 90% அது ஏன் உழைப்பு தான். நீ என்ன உழைச்ச, என்ன வீடியோ போட்ட, உட்காந்தா போதையை போடுற, லைவை பாதியில் கட் பண்ணிட்டு போகிற, அரை மணி நேரத்துக்கு மேலே உனக்கு குறுக்கு வலிக்குது, முதுகு வலிக்குது. எனக்கு தான் முதுகு வலிக்குது, வாய் வலிக்குது, தொண்டை வலிக்குது, மக்கள் முன்னால் நான் பேசலையா? ஆக கத்தி மூச்சாவி போகிறது பூரா நான் சம்பாதித்த காசை வச்சுக்கிட்டு இவன் இந்த வீட்டுக்குள்ளே வராத, வெளியே போ, பேக்கை தூக்கி வெளியே போடுறது, மாத்திரை டப்பா தூக்கி வெளியேறிகிறது. நான் தான் அடித்து ஃபுட்பால் மாதிரி உதச்சி விட்டேன் நேற்று நைட்டு. வீடே அந்தல சிந்தலையாக சிதறி கிடஞ்சி. மாத்திரை அன்னைக்கு அப்படி தான் கண்ணாடி டப்பாவை, இவன் மேலே உள்ள கோபத்தையெல்லாம் நான் இவன் மேலே காட்ட முடியலைங்க. கண்ணாடி டப்பாக்களை மேலேயும் அந்த மாத்திரை டப்பாவை எத்தி விட்டு வீடே மாத்திரை சிதறி பூரா எனக்கு அப்படியே எப்படி தெரியுமா தோணுச்சு, ஒரு வீட்டில் என்றைக்குமே சிதறக்கூடாது. வீட்டில் எல்லாம் எது சிதறினாலுமே சீதேவி சிதறி போயிடும். ஒரு பணம் வந்து வராது, வர்ற பணமும் வராது, நின்று போயிடும். காரணம் என்னென்னா எல்லாத்தையுமே சிதறடிக்கிறது, எல்லாத்தையுமே வேஸ்ட்டு பண்ணுறது. இன்னைக்கு காலையில் கூட நேற்று நைட்டு நடந்த சண்டைனால ஒரு சட்டி சோறு தண்ணி ஊற்றாமல் கிலோ அரிசி 75 ரூபா வலம்புரி சங்கு வாங்கி அதை அப்படியே ஓரமாக போட்டு தண்ணி ஊற்றாமல் காலையில் நான் தண்ணியை ஊற்றுறேன், நொசன்னு போயிடுச்சு சோறு. ஆக ஒருவேளை சோத்துக்கு ஒரு பருக்க சோத்துக்கெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரு பருக்க சோறு சம்பாதிக்கிறது நபிகள் நாயகம் ஒரு பருக்கையிலையும் உங்கள் பேர் எழுதியிருப்பார், ஆண்டவை வந்து ஒரு பேர் எழுதியிருப்பாங்களாம் நம்மளுக்கு இந்த சோறு கிடைக்கணும்னு. எப்போ நம்மளுக்கு நல்ல சோறு, வீட்டு சோறு கிடைக்கணும், எப்போ ஜெயில் சோறு கிடைக்கணும், எப்போ அன்னதான சோறு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் கிடையாது. நாளைக்கு போனேன்னா மாது வீட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிடணும்னு என் தலையில் எழுதியிருந்தா கண்டிப்பாக அதை நான் சாப்பிடுவேன், இல்லையா கிடையாது. ஒரு ஜெயிலில் போய் களியை திங்கணும், ஜெயில் சோறு திங்கணும்னு நம்ம தலையில் எழுதியிருந்தா அது நடந்தே தீரும். பெட்ரோல் பிச்சை பென்சில் வந்தா, குலோப் ஜாமுன் திண்டா, ஐஸ்கிரீம் திண்டா, இன்றைக்கி அவன் நிலைமை என்ன, களியும் இந்த சோத்தையும் தின்னுக்கிட்டு இருக்கா, ஜெயில் சோத்தையும். அவளுடைய கெப்பாசிட்டிக்கும் அவளுடைய இதுக்கும் அதெல்லாம் சாப்பிடணுங்கிறது அவசியமா? ஆண்டவேன்னு ஒருத்தர் இருக்கான்ல. ஆக யாராக இருந்தாலும் சரிதான், உனக்கு அளந்து வச்ச சோறை நீ வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, அன்னத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. சாப்பிட்ற சாப்பாடை காலையில் 3/4 சட்டி சோறை தூக்கி நொசன்னு போச்சுன்னு சொல்லி குப்பையில் போடுற நிலைமைக்கு போயிடுச்சு. காசு கீழே கிடக்குதா? இதே ஒரு ஒரு பழைய சோத்துக்கும் ஒரு ஊறுகாய்க்கும் கொஞ்சோண்டு உன் பிள்ளைக்கு கோகுலுக்கு திலீபாவுக்கு சோறு ஊட்டுறதுக்கும் எத்தனை வீட்டில் போய் நீ வந்து பிச்சை எடுத்திருப்ப, எத்தனை வீட்டில் போய் சட்டியை தூக்கியிருப்ப. ஏமா அதை பிச்சை எடுக்கிறது வேற,
பக்கத்து வீட்லையாவது உன் வீட்டில் சோறாக்காம உன் புருஷன் குடிச்சிட்டு உன் புருஷன் காசு கொடுக்காம எத்தனை நாள் உன் வீட்டில் உழ பொங்காமல் இருந்திருக்கும். பக்கத்து வீட்டில் போய் அக்கா என் பிள்ளை பசியில் இருக்கேன் சோறு கொடுங்கான்னு சொல்லி நீ வாங்கி நீ சாப்பிட்டு கொடுத்தது இல்லையா உன் பிள்ளைகளுக்கு? அதெல்லாம் மறந்துட்டியா? இன்னைக்கு காசு வந்த உடனே அப்படியே வந்து பூராத்தையும் வேஸ்ட் ஆக்குவியா? ஒருவேளை கஞ்சி கிடைக்காம நானும் எங்கள் அம்மாலாம் 3 நாள் கஞ்சி 1 வார கஞ்சியை ஏன்னா அதில் சுடுதண்ணியை ஊற்றி ஊற்றி பழச சாப்பிட்ருக்கு. நான் சாப்பிட்ருக்கேன். ரேஷன் கடையில் அரிசியில் வாங்கி நாங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் அந்த அரசாங்கம் போடுற ரேஷன் அரிசியில் வந்து சாப்பாடு செஞ்சு அதில் வந்து சாப்பிட்டுட்டு குடும்பம் நடத்துகிற குடும்பங்கள் எப்பட்டோ இருக்குது. இன்றைக்கி எவ்வளவோ குடும்பங்கள் ரேஷன் கடை பருப்பில் கத்திரிக்காய் முருக்காவை போட்டு பருப்பு சாம்பார் வச்சு எங்கள் அம்மாவே சாப்பிட்ருக்கு, நானும் சாப்பிட்ருக்கேன். நாங்கள்லாம் அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்த குடும்பம். நீயும் தான் கஷ்டப்பட்டு வளர்ந்த. ஆனால் இன்றைக்கி ஒரு காசை மதிக்கிறியா? ஒருத்தவங்க வாங்கி கொடுக்குற பீஸா பர்கரை மதிக்கிறியா? அப்படியே அள்ளி குப்பையில் போடுற. தலப்பாக்கட்டு பிரியாணி அப்படியே ரோட்டில் செதறுது. கேக்கு அத்தனை கேக்கு வாங்கி 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 இந்தா உங்களுக்கு ஒரு கேக்கு உங்களுக்கு ஒரு கேக்குன்னு தானம் பண்ணுற. ஆண்டவன் ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பான், செல்வத்தை அள்ளி கொடுப்பான். அதை மதிக்க தெரிஞ்சவங்க கிட்ட தான் அதை தங்க வைப்பான். அதை மதிக்காமல் இது என்னடா அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தினா உன்னைய வந்து தெருவில் விட்டுருவேன். இதுதான் கடவுள் வந்து ஒருத்தனுக்கு கொடுத்து பார்ப்பான், அப்புறம் அவனை கெடுத்து பார்ப்பான். நல்லா புரிஞ்சுக்க. உன் வாழ்க்கையில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கான், அது ஏன் மூலியமா இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நீ கெடுத்துக்கிறாத. ஒரு ஆண்டவன் வந்து நேரடியாக அவன் வந்து உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. அவனுக்கு அது வேலையும் கிடையாது. நீ இப்போவும் சொல்கிறேன், நீ இடையில கொஞ்ச நாளாக திருச்செந்தூர் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு முருகன் பேரையே எடுக்க மாட்டேங்கிற. எப்போ பார்த்தாலும் பிடாரி பாண்டி முடின்னு சொல்லி இப்போ அங்கே போயிட்ட. அதனால உனக்கு அந்த ஆக்ரோஷமும் கொடூரமும் அந்த ஒரு இதுவும் உன் மேலே பற்றிக்கிருச்சு. ஏன்னா அந்த சாமிகள்லாம் வந்து ஒரு ஆக்ரோஷமான சாமிகள். அவங்க உன் மேலே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து மாறுற, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போகிற. அதனால் உனக்கு ஒரே வார்த்தை சொல்கிறேன், சாந்தமான முருகனை வந்து கும்பிடு. அதுக்காக பாண்டி முனியவும் பிடாரியவும் கும்பிட வேணாம்னு சொல்லலை. அவங்க வந்து வீரத்துக்கு நீ முழுசாக வீரம் பக்கமே போகாத, ஒரு கொஞ்சம் சாந்தமாகவும் வா. அதனால் உன் வீரத்தினால பாதிக்கப்படுறது இந்த வீணா போன ஒருத்தன் தான், வேற யாரும் கிடையாது. முருகனை நினை, அனுதினமும் அவங்கள துதி. நான் வந்து அதுக்காக வந்து யாரையுமே வந்து எதுவும் இது பண்ண மாட்டேன். ஓ சாமி நீ கும்பிடுற, தாராளமாக கும்பிட்டுக்கிட்டு போ. கண்டிப்பாக ஒரு இந்த சொல்கிறாங்களே இந்த பிள்ளைகள்லாம் விரதம் இருக்கா, விரதம் இருக்கிற அன்னைக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு விளங்காமல் பிரியாணி திங்கிறது, கறியை திங்கிறது, கவிச்சி சேர்க்கறது, உன் வாழ்க்கை எவ்வளோ தூரம் போராட்டமாக போகிறதுக்கு என்ன காரணம்னு உனக்கு புரியுதா? விரதம் இல்லாட்டினாலும் அன்னைக்காவது ஒரு நாளாவது சாமிக்காக ஒரு விரதத்தை கடைபிடிக்கலைனாலும் வீட்டிலையாவது கவிச்சி சேர்க்காம நான் எனக்காகலாம் நீ பார்க்க வேணாம். உடனே என் மேலே பழிய போடுறது, இவர் தான் வாங்கிட்டு வர்றாரு, இவர் தான் எல்லாம் செய்கிறாரு. நான் சொல்கிறேன், நான் வாங்கிட்டு வந்தால் தூக்கி ரோட்டில் ஏறி நாளைக்கு நான் வாங்கிட்டு வருவேனே. ஒரே வார்த்தை, ஏய் நான் விரதம் இன்னைக்கு இல்லைன்னா நான் இன்னைக்கு நாள் வந்து இந்த நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு நான் வந்து செவ்வாய்க்கிழமை நான் விளக்கு போடுற நாள் சொன்னில. ஒரு 2 வாரம் சொன்னான். யாருக்காகவோ மஞ்சு பிள்ளைக்காக தான் செவ்வாய்க்கிழமை விளக்கு போடுறேன்டப்ப 2 வாரம் அதை கடைபிடிச்சான். இன்னைக்கு வந்து நான் கறி எடுக்கக்கூடாது, மீன் எடுக்கக்கூடாதுன்னு சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஆஹா என்னடா இவ்வளோ திருத்திட்டாலே பரவாயில்லையே நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அது 2 வாரம் தான். அதுக்கப்புறம் பார்த்தா பழைய குருடி கதவை துரட்டின்னு சொல்லி கறி மீன் அது இதுன்னு சொல்லி திங்க ஆரம்பித்தான். நீ என்னைக்கு அந்த நல்ல நாட்களையும் பெரிய நாட்களையும் மதித்து ஒரு விரதம் காட்டினாலும் அந்த விரதத்துக்கு உண்டான மரியாதையை கொடுக்குறியோ, உன் பேச்சில் திமிருத்தனத்தை குறைக்கிறியோ. விரதம்லாம் இருந்தாருங்க, இல்லாட்டி போங்க, அதனாலலாம் ஒன்றும் கிடையாது. இந்த என் தங்கச்சியும் தான் விரதம்னு இருக்கா, அவளுக்கு கஷ்டமாக வருது. உனக்கு இந்த இடத்துல உன்னை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆண்டவன் கஷ்டத்தை கொடுப்பான், ஆண்டவன் அவன் நம்மளை சோதிப்பான். இப்போ மஞ்சு பிள்ளையவே சோதிக்கிறான்னு வையு, அந்த ஆண்டவன் என்ன நினைப்பான், இவ்வளவு சோதனையும் நம்ம இந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கோம், இந்த பிள்ளை வந்து ஆண்டவனை வெறுக்குதா இல்லை ஆண்டவா நீ தானே எனக்கு அந்த சோதனையை கொடுக்குற, நீ கொடுக்காத சோதனையா, நீ கொடுக்குற சோதனையவும் நான் வந்து மனமாற ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை நினச்சா கண்டிப்பாக நினைக்கும். ஆண்டவன் அடுத்து அள்ளி கொடுப்பான். நான் ஒரு கஷ்டத்தை கொடுத்தேன், அதை நீ வந்து எனக்காக பொறுத்து போன, அதனால் உனக்கு இந்தா அப்படின்னு சொல்லி பெருசாக வர வேண்டிய துன்பத்தை குறைப்பான். பின்னால் அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பான். அதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிற விஷயம், சரியா? அதனால் வந்து விரதம் இருக்கிறவங்களையோ இல்லை வேறு யாரையுமோ இப்போல்லாம் வந்து நான் வந்து விரதம் இல்லை, இனி ஆண்டவன் என்ன குறையில் வச்சுருக்கேன், நம்ம உழைச்சாதான் சோறு, எல்லாருமே உழைச்சாதான் சோறு. ஆனால் உழைப்போடு சேர்ந்து கடவுளுடைய அனுக்கிரகமும் இருக்கணும். அது இருந்தால் தான் ஒருத்தர் உழைக்கிற சோறும் உழைக்கிற சாப்பாடு உடம்புல ஒட்டும். இப்போ நம்ம லட்சமாக சம்பாதிக்கிறோம்,
கடவுளோட அனுக்கிரகமும் அந்த கந்தனுடைய அனுக்கிரகமும் அந்த முருகனோட அருளும் உனக்கு இருந்திருந்தா இந்நேரம் நீ நிம்மதி வாழ்க்கை வாழ்ந்திருப்பீல. ஏன் வாழலை? நீ கடவுளை நீ மதிக்கலை. அதனால கடவுள் உனக்கு திறந்தான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. லட்ச லட்சமாக பணத்தை கொடுக்குறாரு, நகையை கொடுக்குறாரு. ஆனால் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தாரா? கொடுக்க மாட்டேங்கிறாருல. காரணம், நீ கடவுளை மதிக்கலை. கடவுளை உள்ளளவு மதிக்கணும். அவர் எல்லளவும் உன்னை கைவிட மாட்டார். இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கை தத்துவம். அதை உணர்த்த வேண்டாம். அதனால தான் இவ்வளவு நாள் என் குடும்பம் இன்னமும் என் குடும்பத்தை நான் விட்டு கொடுக்காம இருக்கேன்னா, கடவுள் என்னை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். உன் குடும்பத்தை விட்டுறாத, கடைசி வரைக்கும் உன் குடும்பத்தை பாரு. உன் குடும்பத்துக்கு நான் பல கஷ்டங்களை கொடுப்பேன், உன்னைய மைண்டை டைவெர்ட் பண்ணுவேன். ஆனால் கடைசி வரைக்கும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன் குடும்பம் உன்னைய மதிக்காட்டினாலும் நீ மதிச்சுக்கிட்டே இரு. என்னைக்காவது ஒரு நாள் உன் குடும்பம் உன்னைய மதிக்கும். உன் காலில் உன் குடும்பம் விழுகும். அந்த நாள் நடக்கும். நீ அவசரப்படாதன்னு சொல்லி எனக்கு எங்கள் அல்லா அங்கேருந்து எனக்கு அசரீரி ஒழிக்குது. எனக்கு ஒளியாக ஒழிக்கிறாரு. அதனால் யாருமே சொல்கிறேன், இந்த வாழ்க்கை நிரந்தரம்னு மாத்திரம் நினைக்காதீங்க. உங்களுக்கு இம்மையில் ஒரு வாழ்க்கை இருக்கிற மாதிரி மறுமையிலேயும் ஒரு வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன இங்கே சேர்த்து வைக்கிறீங்களோ, பாவத்தை சேர்த்தா பாவம், புண்ணியத்தை சேர்த்தா புண்ணியம். நல்லதோ கெட்டதோ கடவுள் விட்ட வழியில் ஏதோ ஒன்று நல்லதுக்கு தான் நினச்சிட்டு போங்க. எங்கிட்ட கொண்டு வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி பேசுனது என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் கரெக்டாக பேசியிருக்கேன், கொஞ்சம் அறிவாக பேசியிருக்கேன். நன்றி. மத்தியானம் சந்திப்போம். பாய்.